அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இப்போ நம்ம புதினா சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த புதினாவில் ரொம்ப நன்மைகள் இருக்குது. அது நம்ம பித்தத்தை தடுக்கும், நல்லா பசி எடுக்கும். நம்ம காய்ச்சல் வந்தவங்களுக்கு இந்த சட்னி செய்து கொடுத்தால் வாய் கசப்புத்தன்மை தெரியாதுங்க. இது வாரம் ஒரு முறையாவது இதை சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா பசி எடுக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதற்கு தேவையானது என்னென்ன: தேங்காய் ஒரு மூடி, பச்சை மிளகாய் 5, நம்ம வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சட்னியில் சேர்த்தா நைஸாக அரைச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இதையெல்லாம் நாம் வறுத்துக்கணும். வாங்க இப்போ நாம் புதினா தலையை வணக்கிக்கலாம். ஒரு கத்தை போதுமானதுங்க. வாங்க நாங்கள் இப்போ வணக்கிக்கலாம். நல்லா வணக்கியாச்சுங்க. இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். இத்துடன் புளி சிறிதளவு, தேங்காய் அதையும் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ சட்னி நம்ம அரைக்கிறத பார்க்கலாம். புதினா சட்னி ரெடி. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம சாப்பாட்டுக்கும் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாட்டில் காரசாரமான புதினா சட்னி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நாம் காலையில் செஞ்சால் ஈவினிங் வரைக்கும் வச்சுருக்கலாம். புளி சேர்த்துக்கிறதுனால கெடாது. நம்ம பெண்கள் தக்காளி, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. தேங்காய் அரைக்காயாக இருக்கிறது நல்லது. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க.